ஒரு பாதமும் இருக்கு. ராசி அதிபதி சூரியன். இந்த வாரம் சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் நடக்குங்கிறத பார்க்கலாம். செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு போயிருக்காரு, குரு வீட்டுக்கு போயிருக்காரு, தப்பு இல்லைங்க. பூர்வீக வழி, குழந்தைகள் வழி சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில முக்கியமான முடிவு எடுக்க வைக்கும். சந்திரன் இன்னைக்கு மட்டும் அஷ்டமத்தில் இருக்காரு, குழப்பங்கள் அதிகரிக்க வைப்பார் இன்னைக்கு. ஆனா செவ்வாய் பார்க்குது, கொஞ்சம் போக்குவரத்துல கவனம் இருக்கணும், மெஷின்ல வேலை செய்யறது கவனம் இருக்கணும். சும்மா ஒரு துளி இதாகும், டக்குன்னு அந்த இடத்துல பட்டுச்சுன்னா அந்த இடத்துல வீங்கி ரத்தம் வெளிப்பட்டுரும். ஒரு நகை வெட்டினா கூட இன்னைக்கு கொஞ்சம் பார்த்து வெட்டணும். படிக்கிறது கூட மறந்துருச்சுன்னா, நீங்க எப்பவுமே பார்த்துட்டே இருக்கீங்க, படிக்கிறீங்க, ஒரே மன உளைச்சலா இருக்குன்னா படிக்க வேண்டாம், வச்சுட்டு தூங்கிடுங்க. எப்பவுமே உடல் சுகம் இருந்தா தான் பதியும், மற்ற நேரத்துல பதியாது. ஆக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடல் ஒத்துழைக்காத போது அந்த வேலையை விட்டுறணும். அதுக்கப்புறம் நீங்க தொட்டீங்கன்னா அது துளங்கும். ஆக இன்னைக்கு மட்டும் நீங்க போக்குவரத்துல, பேச்சுவார்த்தையில, கொடுக்கல் வாங்கல மிக கவனமா இருக்கணும். முக்கியமா இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, நீங்க வாகனம் எடுத்துட்டு கண்டபடி ரோட்ல ஓட்டுறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் சொல்ல போனா, சமீபத்துல 2 மாநிலங்களுக்கு இடையே நடந்த வன்முறைகளில் அதிகமான இளைஞர்கள் ஈடுபட்டு இருக்கிறது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். ஏன்னா படிக்காதவங்களை விட படிச்சவங்க, அந்த காலத்துல மன்னர் காலத்துல நிறைய படிக்காதவங்க இருந்தாங்க. வெட்டுனா போட்டா உயிர் சேதம் ஏற்பட்டா மற்றவங்களுக்கு சொல்ற தூண்டுறவங்களுக்கு என்னங்க சேரப்போகுது. அந்த குடும்பத்துக்கு ஒரு பையன் போயிட்டாங்க, அந்த குடும்பத்துக்கு வாரிசு போயிடுச்சுங்க. அதனால இளைஞர்கள் என்ன படிச்சீங்க, எதுக்கு படிச்சீங்க? யாரோ எங்கேயோ இருந்து ஒரு அப்பாவி போயிட்டு இருக்கான், திடீர்னு அந்த அப்பாவியை போட்டு அடிக்கிறாங்க. ஏங்க சாதாரணமானவங்க எதுக்காக பாதிக்கப்படுறது? என்னங்க சிந்தனை இது? எங்க நாம போயிட்டு இருக்கோம்? மிருகங்கள் கூட பசிச்சா மட்டும்தாங்க அடிச்சு சாப்பிடும், பசிக்காதப்ப சாப்பிடாதுங்க. இது மாறணும், கல்வி முறை மாறணும், இந்த நிலை மாறணும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு முக்கியமா எந்த ஒரு விஷயத்திலையும் நல்லா யோசிச்சு செயல்படணும். முக்கியமா மகா நட்சத்திரக்காரங்க, நீங்க தெய்வத்தை வழிபடும் போது மனம் சாந்தமடையும், பின் விளைவுகளை சிந்திக்க வைக்கும். இன்னைக்கு நவகிரகங்களை வழிபடுங்க. முக்கியமா இந்த வாரத்துல இன்று தவிர மற்ற நாட்கள் எல்லாம் உங்க சிந்தனை தெளிவா இருக்கும். அப்ப நீங்க எடுக்கிற முடிவு நல்லா இருக்கும். பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க கல்வியில இன்னைக்கு கொஞ்சம் படிக்கிறதுல கொஞ்சம் சிரமமா இருக்கும். நாளையிலிருந்து நீங்க படிக்கிறது கொஞ்ச நேரம் படிச்சா போதும், முழு மதிப்பெண் பெறுவீங்க. ஆச்சரியமா இருக்கும். அந்த ஒரு நிலைப்பட்டு படிக்கணும். செவ்வாய்க்கிழமை அனுப்புற ராக்கெட்டு அது சந்திரனை பத்தி நினைச்சிச்சுன்னா சந்திரனுக்கும் போகாது, செவ்வாய்க்கும் போகாது. அதுக்கு ஒரே நோக்கம், நம்மளை செவ்வாய்க்கு அனுப்பிச்சிருக்காங்க, செவ்வாய்க்கு தான் போகணும். அந்த மாதிரி அந்த கருவி மாதிரி நீங்க மாறிக்கணும். நீங்க அம்மனை வழிபடுங்க. உத்திர நட்சத்திரத்துல வந்தவங்க இந்த வாரம் சபரிமலை ஐயப்பனை வழிபடுங்க. உள்ளூர்ல கூட ஐயப்பன் கோயிலுக்கு போய் வழிபட்டுவாங்க. நல்ல விஷயங்கள் நடக்கும்.